Hello guys, welcome to MTP Trend Analysis. Now, first of all, கொஞ்சம் விஷயங்கள் சொல்லணும். You have 3 MTPs. MTP series number 1, 2 and 3. இந்த 3 MTP சீரீஸில் இருந்து எந்தெந்த ஏரியாஸ்ல இருந்து கொஸ்டின் வந்திருக்கிறாங்க, எவ்வளவு மார்க்ஸ் கேட்டிருக்கிறாங்க சொல்லிட்டு ரொம்ப நம்ம அலசி நம்ம கரெக்டா விரைவா படிச்சிடலாம், புரிஞ்சுக்கலாம். so that it becomes easier for you. First of all, நீங்க MTP நம்பாதீங்க. ஏன்னா MTP இப்படி எல்லாம் கேட்பான். MTP ஈஸியா இருந்திருக்கும், ஆனா மெயின் எக்ஸாம் ரொம்ப டஃபா வரலாம். ஆர் எம்டிபி டஃபா இருக்கலாம், மெயின் எக்ஸாம் ஈஸியா இருக்கலாம். ஸோ எம்டிபி மாதிரியே தான் வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதே what I'm trying to tell you is எம்டிபி கொஸ்டினே வருமா அது சொல்ல முடியாது. சம்டைம் வரலாம், வராம இருக்கலாம். ஆனா எம்டிபியில எப்படியெல்லாம் மார்க் வந்திருக்குதோ அதே மாதிரி மீன்ஸ் அதே போல வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்ட்ரக்சர், கொஸ்டின் பேட்டர்ன் அண்ட் வெயிட்டேஜ் ஸ்ட்ரக்சர். Now MTP series 1 நீங்க பாத்தீங்கன்னா கொஸ்டின் 1 கான்ட்ராக்டும் கம்பெனியும் பார்ட்னர்ஷிப்ல தான் போட்டிருக்காங்க. அதே எம்டிபி சீரீஸ் 2 பாருங்க, எம்டிபி சீரீஸ் 2 பாருங்க. எம்டிபி சீரீஸ் 2வும் கான்ட்ராக்ட் கம்பெனி பார்ட்னர்ஷிப்ல தான் கேட்டிருக்கிறான். அதே மாதிரி எம்டிபி சீரீஸ் 3யும் பாருங்க, கான்ட்ராக்ட் கம்பெனி அண்ட் பார்ட்னர்ஷிப்ல தான் கேட்டிருக்கிறான். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 3 எம்டிபில இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா, கொஸ்டின் 1 கான்ட்ராக்ட் கம்பெனி பார்ட்னர்ஷிப் முக்கியத்துவம் கொடுத்துருக்கான். இப்போ எனக்கு இதுல என்ன சொல்லணும்னா, என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, கான்ட்ராக்டோ கம்பெனியோ பார்ட்னர்ஷிப்போ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. ஏன்னா 20 மார்க்ஸ் கொஸ்டின் 5 5 5 5 கேட்கலாம், 6 7 7 கேட்கலாம், 4 4 4 4 4 கேட்கலாம், எல்லாத்திலிருந்து 1 1 கொஸ்டின் தட்டி விடலாம். சோ மெயினா ஒண்ணு புரிஞ்சு வச்சுக்கோங்க, கான்ட்ராக்ட் கம்பெனி பார்ட்னர்ஷிப் இது மூணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக வரத்துக்கு வாய்ப்பு 90% உண்டு. கொஸ்டின் 2 3 சொல்ல விரும்பல. கொஸ்டின் 2 பொறுத்த மட்டும் இப்போ சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் வந்திருக்குது, கம்பெனி வந்திருக்குது, எல்எல்பி வந்திருக்கு. இதோட சம்மரி இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நல்லா பாத்துக்கங்க, வெயிட் பண்ணுங்க. எம்டிபி சீரீஸ் 1 உடைய சம்மரி என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, கான்ட்ராக்ட் ஆக்டில் இருந்து 39 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 40 மார்க் வந்திருக்குதுங்க கான்ட்ராக்ட் ஆக்ட்ல மட்டும். ஆனா மிச்ச மீதி பாருங்க, மிச்ச மீதி எல்லாமே சேர்த்து 60 மார்க் போட்டுக்கலாமா? சோ கம்பெனி 21 மார்க்ஸ், பார்ட்னர்ஷிப் 20 மார்க்ஸ், நெகோஷியபிள் 14, சோகா 14, ஐஆர்எஃப் நான் சொன்னேன் கட்டாயமாக ஒரு கொஸ்டின் 6 மார்க் வரும், எல்எல்பி ஒரு கொஸ்டின் 6 மார்க் வரும். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, டைரக்ட் கொஸ்டின் 11 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறான், 64 மார்க்ஸ் வந்திருக்குது. கேஸ் ஸ்டடி 11 கொஸ்டின் வந்திருக்குது, 11 கொஸ்டின் which is for 56 மார்க்ஸ். சோ எதை முக்கியத்துவம் இருக்குது? டைரக்ட் கொஸ்டின். சோ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் சொன்னா, டைரக்ட் கொஸ்டின் கண்டிப்பாக என்னோட அறிவில 40 மார்க்கில் இருந்து 50 மார்க் வரை டைரக்ட் கொஸ்டின் கேட்பாங்க. சோ டைரக்ட் கொஸ்டின் நீங்க நல்லா எழுதிட்டாலே பாஸ் பண்றதுக்கு உண்டான மார்க்குகள் வந்துவிடும். தயவு செஞ்சு அது மட்டும் இல்லாமல் ஐஆர்எஃப் எல்எல்பி இருந்து டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அண்ட் மிச்சம் இருக்கிற எல்லா சாப்டர்ல இருந்து 1 or 2 டைரக்ட் கொஸ்டின் கேட்கலாம். டைரக்ட் கொஸ்டின் இன்க்ளூட்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீனும் சேர்த்து தான் நான் டைரக்ட்னு சொல்றேன். சோ எம்டிபி சீரிஸ் ட்ரெண்ட், ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கான்ட்ராக்ட் கம்பெனி அண்ட் பார்ட்னர்ஷிப் கேட்டிருக்கணும். அண்ட் எம்டிபி சீரிஸ் 1 உடைய சம்மரி நீங்க என்னதுன்னு கேட்டீங்கன்னா, டைரக்ட் கொஸ்டின் 64 மார்க் வந்திருக்குது, கேஸ் ஸ்டடி கொஸ்டின் 56 மார்க் வந்திருக்குதுங்க. அப்படியே போங்கடா எம்டிபி சீரிஸ் 2க்கு போங்க. எம்டிபி சீரிஸ் 2ல கான்ட்ராக்ட் அப்படியே குறைஞ்சிருச்சு, 32 மார்க்குக்கு வந்துருச்சு. கம்பெனி 21, பார்ட்னர்ஷிப் 20, நெகோஷியபிள் 14, சோகா 21. அங்க சோகா 14 தான் இருக்குது, இப்ப 21 போட்டுட்டாங்க. எம்டிபி சீரிஸ் 2ல அவன் புத்தியை காமிச்சிட்டான். ஆனா எல்எல்பி அண்ட் ஐஆர்எஃப் 6 மார்க். சோ இதுல இருந்து மறுபடியும் நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்னா, கான்ட்ராக்ட் ஆக்டில் இருந்து தன்னை மூடிட்டு 30 மார்க் வரை கேட்கக்கூடும். அண்ட் இங்க பாருங்கடா, டைரக்ட் கொஸ்டின் உங்களுக்கு கை கொடுக்கும். டைரக்ட் கொஸ்டின் உங்களுக்கு கை கொடுக்கும். 52 மார்க் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 கொஸ்டின்ஸ் 6 6 12, கேஸ் ஸ்டடி 56, 120 சொன்னா 100 மார்க் எழுதினா போதும் இல்லைங்க, 120 மார்க்ஸ்க்கு எழுத தேவையில்லைல்ல. வாங்க அப்படியே எம்டிபி சீரீஸ் நம்பர் 3க்கு வாங்க. கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுங்க, ஒரு 1 செகண்ட்ங்க. நம்ம இந்த டேப்ல நிறைய வீடியோஸ் எடுத்துட்டு டேபே ஹெக்டிக் ஆயிடுச்சு. எம்டிபி சீரிஸ் 3 மறுபடியும் புத்தியை காமிச்சிட்டான். கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருந்து 32 மார்க், கம்பெனி பார்ட்னர்ஷிப் மாற்றம் இல்ல, சோகா 21 மார்க்ஸ், ஐஆர்எஃப் எல்எல்பி 6 மார்க்,
டைரக்ட் கொஸ்டின் 67 மார்க்ஸ்க்கு வந்திருக்குது. கேஸ் ஸ்டடி கொஸ்டின் 53 மார்க்குக்கு வந்திருக்குது. சோ இதில் இருந்து என்னுடைய கன்க்ளூஷனான ட்ரெண்ட் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேன் பி ஃப்ரம் கான்ட்ராக்ட் கம்பெனி அண்ட் பார்ட்னர்ஷிப். இட் கேன் ஆல்சோ வேரி வித் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். செகண்ட் ட்ரெண்ட் என்னன்னா, டைரக்ட் கொஸ்டின் 50 மார்க் வரை கேட்டுருவாங்க. முக்கியத்துவம் கொடுத்துருங்க. ஃபுல்லாக எழுதி விட்டீங்கன்னா முழுமையான மதிப்பெண் வரும். கேஸ் ஸ்டடி கொஸ்டின் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க. எப்பொழுதும் நான் சொல்றேன், இந்த டைம் 100 மார்க்ஸ் வரதுனால ஃபெயில் ஆக சான்ஸ் ரொம்ப கம்மி. நீங்க உங்களை பெஸ்ட் மட்டும் கொடுத்தா மட்டுமே போதும். அண்ட் எப்போ நினைச்சுக்கோங்க, 30 மார்க் கான்ட்ராக்ட் வந்துடும். இந்த கான்ட்ராக்ட் எதுல அட்ஜஸ்ட் ஆக போகுதுன்னு சொன்னீங்கன்னா சோகால அட்ஜஸ்ட் ஆகும். அண்ட் மைண்டட் கம்பெனி பார்ட்னர்ஷிப்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். 20 மார்க்ஸ் கவர் பண்ணுவான். அண்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் 15 மார்க்ஸ் இஸ் எக்ஸ்பெக்டட். எல்எல்பி அண்ட் ஐஆர்எஃப் 6 மார்க்ஸ். ஸோ என்னுடைய ட்ரெண்ட் என்ன நான் கன்க்ளூஷனா சொல்ல விரும்புறேன்னா, ஐசிஏஐ என்ன வெயிட்டேஜ் அவங்க அனௌன்ஸ் பண்ணினாங்களோ அந்த வெயிட்டேஜோட அடிப்படையிலேயே எம்டிபி போட்டிருக்கிறாங்க. ஸோ யூ நீட் நாட் வரி. ஐ ஆல்சோ பிலீவ் தட் திஸ் வில் பி த கொஸ்டின் ஸ்ட்ரக்சர், திஸ் வில் பி த கொஸ்டின் மார்க் பேட்டர்ன். ஆனால் நல்லா படிச்சிருங்க. பிகாஸ் you can score direct question உங்களுக்கு கை கொடுக்கும். So this is CA Sheshadri signing off. நீங்க வந்து ட்ரெண்ட் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க நாங்க நம்புறேன். அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எம்டிபி கொஸ்டின்ஸ் ஒன் டைம் பார்த்துட்டு போயிடுங்க. இந்த எம்டிபி மட்டும் இல்ல, ப்ரீவியஸ் இயர்ல எம்டிபிஸும் பாத்துருங்க. உங்களுக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, சார் எம்டிபி மட்டும் பார்த்துட்டு போனா போதுமா சார், பாஸ் பண்ணுவோமா? பாஸ் பண்ண முடியாது. எம்டிபி எப்ப பார்க்கணும்? நீங்க டெக்ஸ்ட் புக் மொத்தம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எம்டிபி கிட்டக்கவே போனோம். அதுக்கு முன்னாடி மீன்ஸ் பிஃபோர் தட் டோன்ட் கோ அண்ட் செக் எம்டிபி. ஸ்டடி தென் கம் அண்ட் ஜம்ப் இன்டு எம்டிபி. எல்எல்பி ஐஆர்எஃப் 6 அதுல மாற்றமே கிடையாது. கான்ட்ராக்ட் தான் மாற்றம். கான்ட்ராக்ட் 40 மார்க்ஸ் கேட்டா சோகா 14 மார்க் வந்துடும். கான்ட்ராக்ட் 32 மார்க் கேட்டானா சோகா 20 மார்க் வரை டச் ஆகலாம். ஆனா ஒரு விஷயம் என்ன ட்ரெண்ட்ல புரியுதுன்னு சொன்னீங்கன்னா, கம்பெனியும் பார்ட்னர்ஷிப்பிலும் இருந்து 20 மார்க்ஸ் ஷுவர், நெகோஷியபிள் இருந்து 15 மார்க் ஷுவர். I hope this video was very helpful to you. This is CA Sheshadri signing off. Hope you got an overview picture of 3 MTP series. Thank you guys. All the very best.